ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவீர்கள் என்று எழுதுகிறார். இந்த 1வது வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார், யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறாராவது, அந்த 12 கோத்திரங்களும் ஆங்காங்கே சிதறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். இவர் எழுதுகிற ஆலோசனைகள் நிறைய இந்த நிருபம் முழுவதும் இருக்கிறது. குறிப்பாக இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது வித்தியாசமான முரண்பாடான கருத்துக்கள் வரும்போது முதலில் நமக்கு வருகிற காரியம் என்ன? கோபம். நாம் கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், பிறகு பேசுகிறோம், பிறகுதான் எதிரே இருப்பவர் பேசுவதை நாம் கேட்க முற்படுகிறோம். ஆனால் இங்கே அந்த லிஸ்ட் அப்படியே ரிவர்ஸாக தரப்பட்டிருக்கிறது. நாம் எதற்கு விரைந்து செயல்பட வேண்டுமா? கேட்கிறதற்கு. ஆனால் நாம் வழக்கமாக கடைசியில் தான் பிறர் சொல்வதையே கேட்கிறோம். ஆனால் யாக்கோபு சொல்கிறார், கேட்பதற்கு தீவிரமாய் இருங்கள் என்கிற சொல்லுகிறார். பிறர் என்ன சொல்கிறாங்க கேளுங்க. லிசன் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். அவர்களுடைய தரப்பிலே உள்ள நியாயத்தை கவனியுங்கள். பிறர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கவனமாய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது, பேசுகிறதற்கு பொறுமையாய். நிறைய பேச்சு சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய பேசுகிறோம். பேசி பேசி வார்த்தைகள் அதிகமாவதினாலே நிறைய பிரச்சனைகளை நாமவே வரவழைத்துக் கொள்கிறோம். இங்கு யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்கள். தேவைப்பட்டால் மாத்திரம் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அளவாக பேசுங்கள். அனாவசியமானவற்றை பேச வேண்டாம் என்பதைத்தான் அவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள். கடைசியிலே கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள். டிலே. எதை டிலே பண்ணணுமா? கோபிக்கிறதற்கு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் விரும்பாத காரியம் நடந்தாலும், யாரோ விரும்பாத ஒரு நபர் சொன்னா உடனே நமக்கு வருவது கோபம். ஆனால் இங்கே அவர் சொல்றாரு, கோபத்தை ரொம்ப டிலே பண்ணி நீங்கள் வெளிப்படுத்துங்க. முதலாவது பிறர் பேசுவதை கேளுங்கள், அடுத்தது அதை தீவிரமாய் கேளுங்கள் என்று சொல்கிறார். முதல் அவன் என்ன பேசுகிறான்னு கேளு, அடுத்து பொறுமையாக நீ பேச ஆரம்பி. கோபத்தை தாமதப்படுத்த சொல்லுகிறார் யாக்கோபு. உடனே கோபத்தை வெளிப்படுத்தாதே. இந்த கோபம் என்கிற இந்த ஒரு உணர்ச்சி அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும், பகையை கொண்டு வரும், தேவையற்ற உறவு சிக்கல்களை கொண்டு வரும். அதனால் கோபப்படுவதற்கு தாமதமாயிருங்கள் என்று சொல்கிறார். இதை யாரோ புறஜாதிகளுக்கு, அந்நியருக்கு அவர் வெளிப்படுத்தவில்லை, 12 கோத்திரங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை அறிந்தவர்கள் தான், கற்பனைகளை அறிந்தவர்கள் தான், வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான், நல்ல பக்தியான கிறிஸ்தவர்கள் தான் நாம. ஆனாலும் இந்த அடிப்படை சத்தியங்கள் தேவைப்படுகிறது. விரைந்து பேச, யாரையும் துணிந்து பேச, பிறரை குற்றப்படுத்த, கோபப்பட நாம் தீவிரப்படுகிறோம். அதையெல்லாம் தவிர்க்க, தாமதப்படுத்த அவர் கற்றுத்தருகிறார். ஏன் இதை செய்ய வேண்டும்? மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீங்கள் கோபப்படுகிறீர்கள், நீங்களே கோபப்பட்டு தீர்ப்பு செய்ய முற்படுகிறீர்கள். நீங்கள் கோபப்படுறதுனால என்ன ஆகுது? ஆண்டவருடைய நீதி இங்கு தடுக்கப்படுகிறது. ஆண்டவர் நீதி செய்யட்டும், விட்டுருங்க, நீங்கள் கோபப்படாதீங்க, தாமதப்படுத்துங்க அந்த உணர்வை என்று யாக்கோபு எழுதுகிறார். இதை நம்ம முயற்சித்து பார்ப்போம். நிறைய இந்த வார்த்தைகளை பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருப்போம். எதற்கு தீவிரமாகணுமா? கேட்கிறதற்கு, பிறர் சொல்வதை கேட்பதற்கு, ஆலோசனைகளை கேட்பதற்கு, பெரிய நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரமாகணும். பேசுகிறதை பொறுமையோடு பேசுவோம். அவசியம் இருந்தால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துவோம். பொறுமையாய் பேசுவோம். அடுத்தது, கோபத்தை தாமதப்படுத்துவோம். விரைந்து கோபப்படாமல், உடனே கோபத்தை வெளிப்படுத்தாமல், எதற்கெடுத்தாலும் கோபப்படாமல் கோபத்தை தாமதப்படுத்துவோம். இந்த யாக்கோபின் ஆலோசனை நல்லதானே இருக்கு. ஏன் நம்ம செய்யக்கூடாது? செய்து பார்ப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.